அடிமாடுகளாக செல்லும் மாடுகளை தடுக்காத பீட்ட அமைப்பினர் ஜல்லிக்கட்டுக்கு தடை கோருவதாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். கடலூரில் மீன்பிடி துறைமுகத்தின் முகத்துவாரத்தை பொன் ராதாகிருஷ்ணன் இன்று ஆய்வு செய்தார். அங்கு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், படகுகள் அடிக்கடி விபத்துக்குள்ளாவதால் கடலூர் முகத்துவார பகுதியை ஆழப்படுத்த மத்திய அரசு 10 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாக தெரிவித்தார். அடிமாடுகளாக செல்லும் மாடுகளை தடுக்க நடவடிக்கை எடுக்காத பீட்ட அமைப்பினர் பாரம்பரியமாக நடத்தப்படும் ஜல்லிக்கட்டை எதிர்ப்பதாக பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டினார். ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்கான ஆலோசனைகளை மேற்கொள்ள நாளை டெல்லி செல்ல உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். லட்சக்கணக்கான மாடுகள் அடிமாடுகளாக இறைச்சி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றாங்க, தோல் பதனிடப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி. அதே இடத்துல யாருமே போகல. இது பெரும் முதலைகளை விட்டுக்கிட்டு சின்ன மீன் அதை பிடிக்கக்கூடிய முயற்சியில் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த முதலைகளை முதல்ல பிடிக்கட்டும். மாடு கொண்டு போகக்கூடிய இவங்களால தடுக்க முடியுமா? இந்த அமைப்பில் உள்ளவங்க போய் எத்தனை தடுத்திருக்கிறாங்க? அடிமாட்டுக்கு ஒரு ஜல்லிக்கட்டு காளையாவது போயிருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா?